சர்வமங்கலம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இந்த திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகில் இருக்கக்கூடிய நல்லிமடம் சர்வமங்கல பீடத்திலிருந்து சுவாமி யோகானந்தா. ஒரு சிறிய அறிமுகத்தோட ஆன்மீகம், வைத்தியம், இறைநிலை வைத்தியம் பற்றி பல்வேறு தரவுகளை நான் இந்த குழுவில் சொல்ல போகிறேன். தயவு கூர்ந்து ஒரு சின்ன பையன் பேசுகிறானே அப்படின்ட்டு யாரும் நினைக்க வேண்டாம். நான் பேசுகிறது எல்லாமே என்னுடைய மூளையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அல்ல, இருதயத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான். எங்கேயாவது படித்து, எங்கேயாவது வகுப்புக்கு போய், எங்கேயாவது ஏதாவது கற்றுக்கிட்டு உங்ககிட்ட நான் சொல்ல போகிறதில்ல. 12 வருடங்களாக நம்ம உணர்ந்தது, எனக்கு உணர்த்தியது குருநாதர்கள் மூலமாக. அதைத்தான் நம்ம இங்கே நம்ம பேச போகிறோம். ஒரு சிறிய அறிமுகம். 2013 எந்த விதமான காரணமும் இல்லாமல் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே நான் வர்றதுக்கு எந்த விதமான காரணமுமே இல்லை. காரணமே இல்லாமல் கர்ம வினையின் காரணமாக, நல்லா புரிஞ்சுக்குங்க, மற்ற புரட்சிகள் காரணம் அல்ல, இந்த முன் ஜென்மத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக கர்ம வினையின் காரணமாக இந்த ஆன்மீக வாழ்க்கையானது எனக்கு ஏற்படுத்தப்பட்டது. இந்த 12 வருடங்களாக கர்ம வினையை நம்ம கர்ம யோகமாக மாற்றுறதுக்கு உண்டான வழிமுறைகளை நோக்கி இந்த பயணத்தை செஞ்சிட்ருக்குறோம். கர்ம வினைகளை கர்ம யோகமாக மாற்றி இந்த ஆத்மாவை புண்ணிய ஆத்மாவாக கொண்டு செல்றதுக்கு உண்டான வழிமுறைகளில் தான் நம்ம பயணம் செஞ்சிட்ருக்குறோம். நம்ம பக்தியும் யோகமும் சேர்ந்து தான் நம்ம போயிட்டுருக்குறோம். நம்ம பக்தியை குறைச்சோ இல்லை பக்தியை பற்றி வேறு மாதிரி பேசி யோகத்துக்குள்ளே போகிறதோ இல்லை. ரெண்டும் 2 கண்கள் மாதிரி. 2019 மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜைன் மகாகாலேஸ்வரர் கோயிலில் நடந்த அர்த்த கும்பமேளாவில் எனக்கு நாகா சம்பிரதாயத்தில், நாகா பரம்பரையில் தத்ராத்திரேயர் வழின்னு சொல்லுவோம். நம்ம இந்த பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு உடம்புல 3 பேருடைய இது இருக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க. அந்த வழிமுறைகளில் எனக்கு சுவாமி யோகானந்தா என்கிற திருநாமம் சூட்டப்பட்டு மந்திர தீட்சை வழங்கப்பட்டு என்னை அனுப்பி வச்சாங்க. என்னை ரொம்ப அருகிலிருந்து பார்த்துட்ருக்கிறவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள், பெற்ற தாய் தந்தைக்கு முதல் கொண்டு வேறு விதமான ஒரு சிந்தனையாக தான் இருக்கும். அது இந்த ஆன்மீகவாதிகளுக்கு உண்டான இயல்பு. ஒருத்தவங்க அப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய வழியை விட்டு நழுவி போக முடியாது. இந்த 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு ரொம்ப ராமாயணத்துக்கோ, மகாபாரதத்துக்கோ, பைபிளுக்கோ, குரானுக்கோ, தேவாரம், திருவாசத்துக்கு எதுக்குமே நம்ம போக வேண்டிய அவசியம், புத்தனுக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த 19, 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகான்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தா கூட அது அப்படித்தான் இருக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சரை பைத்தியம் அப்படின்னாங்க, ரொம்ப வருஷமாக மென்டல் அப்படின்னாங்க. சாரதா தேவியை மிரட்டி வச்சுருந்தாங்க, பக்கத்தில் நெருங்காத, அவன் மென்டல் அப்படின்ட்டு. விவேகானந்தரை ஒரு சிஸ்டர் நிவேதிதா கூட ரொம்ப இணைச்சு ரொம்ப கேவலமாக பேசப்பட்ட சமுதாயம். சத்குரு, என்னுடைய ஆஸ்தான குருநாதர் சத்குருவை ஊரை விட்டு துரத்தி விட்டாங்க. இருக்காத, நீ செத்து போயிட்டீங்கன்னா நாங்கள் தான் காரணமாகி போயிடுவோம், எங்கள் மூஞ்சிலே முழிக்காத, வெளியே போ அப்படின்ட்டு. இன்னைக்கு கோயம்புத்தூரில் அவ்வளோ பெரிய ஒரு ஆன்மீக ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்கு காரணம் ஆஸ்தான குருநாதர் சத்குரு ஆதியோகி ரமண மகரிஷி. திண்டுக்கல்லிருந்து திருவண்ணாமலையில் போய் உட்காந்து 12 வருஷங்களாக கடும் தியானம் செஞ்சு, கடும் தவம் செஞ்சு, வடுக்களெல்லாம் பெற்று, சீ பிடிச்சி, புழு பிடிச்சி, அதுக்கப்புறம் தான் அந்த ஞானம் அடைய பெற்றாங்க. ஞானம் அப்படிங்கிறது, யோகம் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக கிடைக்கிறது அல்ல. படாத பாடு எல்லாமே பட்டு தான் நம்ம அந்த நிலைக்கு போக முடியும். பக்தி அப்படி இல்லை. பக்தியில் ஒரு சாமியார் ஆகிறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு காரியம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. உச்சிஷ்ட காளி உபாசனை, கணபதி உபாசனை, குட்டிச்சாத்தான் வித்தை, குரலை வித்தை கற்றுக்கிறதுக்கு 3 நாள் வகுப்பு, 4 நாள் வகுப்பு, 1 நாள் வகுப்பு, 5000 ரூபா, 10,000 ரூபா, 20,000 ரூபா. இல்லை, நிறைய பேர் மனம் வெக்ஸ் ஆகி நிறைய பேர்த்து நம்ம சமுதாயத்தில் பார்த்துட்ருக்குறோம். சாமியாராக மாறி வந்துடுறது.